மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சீராக் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களில் 9-10. உன்னத இறைவனுக்கு உனக்கு கொடுத்திருப்பதற்கேற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்வார். 7 மடங்கு உனக்கு திருப்பி தருவார். 7 என்பது நிறைவு காட்டுகிறது. உன்னத இறைவனுக்கு கொடுப்பதற்கு தாராளமாய் give to God. நாம் என்ன எல்லாமே அவர்கிட்ட பெற்றுக் கொண்டது. ஆனால் நம்மிடத்தில் கேட்பது நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய நேரத்தை நாம் முதன்மையாக இறைவனுக்கு நம்மை கொடுக்க வேண்டும். We should offer like a able sacrifice, first born, first fruit and the best. நல்லதை, முதன்மையானதையும் நிறைவானதை நாம் இறைவனுக்கு கொடுக்கும் போது நாம் உண்மையாகவே நாம் கடவுளுக்கு, எப்படி கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு கையளிக்க திருவிழமானார், அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்விலே முதன்மையானது எது? நம்முடைய நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். என்னை விட 10-37 தாயையோ தந்தையோ நிலப்புடன் நேசிக்கிறதுக்கு ஏற்றவுடன் முதன்மையாய் இறைவனை நாம் நேசிக்க வேண்டும். முதன்மையாய் இறைவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். முழுமையாய் நாம் கொடுக்கும் போது நமக்கு கைமாறு என்ன? அவருடைய பிள்ளைகளாகும் தகுதியை கொடுக்கிறார். விசுவாசத்தினால் என்ன பெருகம் இருக்கிறார் என்றும் கேட்பவருக்கு தக்க கைமாறு என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாக உரிமையை பெறும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், அவருடைய பங்காளிகளாக மாறும், சொத்துக்கு உரிமையாளர்களாக ரோமர் 8:14 சொல்லும், சொத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கிறோம். அவருடைய நிறைவையே நாம் பெற்று அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் நாம் வழிநடத்தப்படுவோம். செபிப்புமா. நீ நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்தவற்றில் நாங்கள் உமக்கு முதன்மையாய் கொடுப்பதன் வழியாய் உண்மை முதன்மையாய் கருதி, முழுமையாய் கருதி நிறைவேற்கான எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை காத்து ரட்சியும். பரிசுத்தமாக எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.